வீராம்பட்டினம் கிராமத்தில் அமைந்துள்ள செங்கலநீர் அம்மன் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வோம் வாங்க. 600 ஆண்டுகளுக்கு முன் வீரராகவர் என்பவர் ஆற்றில் மீன் பிடித்து வாழ்க்கை நடத்தி வந்தார். ஒழுக்கத்திலும் கடவுள் பக்தியிலும் சிறந்து விளங்கியவர்தான் வீரராகவர். ஒரு நாள் ஊருக்கு மேற்கே உள்ள செங்கலநீர் ஓடைக்கு சென்று வலையை வீசினார். பலமுறை வலையை வீசியும் மீன் சிக்கவில்லை. கடைசியில் கடவுளை வணங்கிவிட்டு வலையை இழுத்தார். வலை எளிதில் வரவில்லை. பெரிய மீன் சிக்கியுள்ளது என்று மகிழ்ச்சியில் இருந்தார் வீரராகவர். ஒரு வழியாக வலையை சிரமத்துடன் இழுத்து கரைக்கு கொண்டு வந்தார். வலையில் மீன் இல்லை. அதற்கு பதிலாக வலையில் பெரிய மரக்கட்டை இருந்தது. அதனை பார்த்து அவர் ஏமாற்றமும் துயரமும் கொண்டு அதனை வீட்டிற்கு கொண்டு வந்து கொல்லைப்புறத்தில் போட்டார். ஒரு நாள் வீரராகவர் மனைவி அடுப்பு எரிப்பதற்காக அந்த கட்டையை வெட்டினார். அடுத்த கணம் கோடாடிப்பட்ட இடத்தில் செங்குருதி குபீரென பாய்ந்து வந்தது. பதறிய வீரராகவர் மனைவி அதை அக்கம் பக்கத்தில் கூறினார். அன்றிரவு வீரராகவர் கனவில் அம்மன் தோன்றி, என்னுடைய அருள் வெள்ளத்தின் அடையாளமாக தெய்வபக்தி நிறைந்த கட்டை உன்னிடம் வந்தது. எனக்காக ஒரு கோயில் கட்டி என்னை பிரதிஷ்டை செய். உன்னுடைய குடும்பத்தையும் ஊர் மக்களையும் நான் காத்தருள்வேன் என கூறி அன்னை மறைந்தார். அன்றிலிருந்து மீனவர்களின் பாதுகாப்பு தெய்வமாகவும் ஊர் மக்களின் அம்மனாகவும் போற்றப்படுகிறார்.